நியூசிலாந்தின் 170 ஆண்டு கால வரலாற்றில் 21 வயதான ஹனா ரௌஹிதி மைபி கிளர்க் என்ற இளம்பெண் எம்பி ஆகியுள்ளார். மாவோரி இனத்தை சேர்ந்த இவரது குடும்பம் 3 தலைமுறைகளுக்கு மேல் அரசியலில் உள்ளது. நாடாளுமன்றத்தில் மாவோரி பழங்குடியின மொழியில் தனது கன்னி பேச்சினை பதிவு செய்து உலகளவில் கவனம் பெற்றுள்ளார். முதன் முறையாக நாடாளுமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது தனது பேச்சின் இடையில் தங்கள் இனத்தின் போர் பாடலை ஆக்ரோஷமாக பாடி உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் மீண்டும் உலகளவில் ட்ரெண்டிங் ஆகியிருக்கிறார். நியூசிலாந்து நாட்டில் மாவோரி பழங்குடியின மக்களுக்கும் பிரிட்டன் அரசுக்கும் இடையே 1840 பாரம்பரிய ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. வைத்தாங்கி ஒப்பந்தம் என அழைக்கப்படும் அது பிரிட்டன் அரசு பிரதிநிதிகளும் மாவோரி பழங்குடியின தலைவர்களுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டது. இதில் மாவோரி பழங்குடியின மக்களுக்கு சலுகைகள், உரிமைகள் வழங்க வகை செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஒப்பந்தத்தில் மாற்றம் செய்ய நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு மாவோரி கட்சி எம்பியான ஹனா ரௌஹிதி மைபி கிளர்க் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இது தொடர்பான விவாதத்தின் போது இளம் எம்பியான ஹனா ரௌஹிதி தங்கள் போர் பாடலை ஆக்ரோஷத்துடன் பாடி மசோதா நகலை கிழித்து எறிந்தார். தொடர்ந்து அவருடன் மற்ற எம்பிக்களும் சேர்ந்து கொண்டு தங்களது போர் பாடலை பாடினர். இதனால் அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். இது தொடர்பான காட்சிகள் இணையத்தில் தீயாக பரவி வருகின்றது. The House is suspended until the ringing of the bells. The gallery is to be The House is suspended until the ringing of the bells. The gallery is to be. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.